சர்க்கரை நோயாளிகள் என்ன உணவுகள் எடுக்கலாம்? ஸோ இதில தான் நெறைய பேருக்கு டவுட். டாக்டர் எந்த மாதிரியான ஃபுட் நான் எடுக்கிறது? எனக்கு ஒரு டயட் சார்ட் குடுங்க. இந்த கீரையில இது சாப்பிடலாமா? காய்கறிகள்ல இத சாப்பிடலாமா? இந்த கஞ்சிலாம் இத நான் எடுத்துக்கலாமா? எந்த மாதிரி மில்லட்ஸ் நம்ம சேர்க்கலாம்? நெறைய டவுட் இருக்கு. உணவ பொறுத்தவரைக்கும் நம்ம சரியான முறையில எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உடல்ல நமக்கு எந்த நோயுமே வராது. அப்படி இந்த கீரை வகைகள்ல முக்கியமான கீரை வகைகள். ஏன்னா கமெண்ட்ஸ்ல நெறைய பேர் கேட்டீங்க. சர்க்கரை தொடர்பான ஏதாவது ஒரு பதிவு நான் போடுறேன் அப்படின்னா, சுகர் பேஷண்ட்ஸ் டாக்டர் எனக்கு இவ்ளோ நாளா எனக்கு சுகர் இருக்கு. இன்சுலின் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறேன். இதுக்கு உணவு என்ன சாப்பிடலாம்? இல்ல கீரை சொல்லுங்களேன். எனக்கு கீரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒருத்தர். இந்த நீரிழிவு நோயை பொறுத்தவரைக்கும் சித்தர்கள் சொல்லியிருக்கிற விஷயங்கள் நெறைய இருக்குங்க. இதுல வாதம், பித்தம், கபம் 3 தோடங்களையும் அடிப்படையாக வச்சு சர்க்கரை நோயை வகைப்படுத்தி நமக்கு குடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வாத நோயால் வந்த சர்க்கரை நோய்க்கு நமக்கு எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கலாம் இல்லைங்களா? அப்போ இதுல கீரைகள் ரொம்ப ரொம்ப வந்து சின்ன சின்னதா அந்த இலைகளுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த பூக்கள் அழகுக்காக வச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஏதோ ஒரு செடிங்க அப்படின்னு நினைப்போம். கிடையாது. நெறைய பேர் வீடுகள்ல இருக்கும். இருந்தா நீங்க வாங்கிட்டு வந்து உங்க வீட்லயும் வளர்த்துக்கோங்க. இந்த கீரை ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஒரு 2, 3 கைப்பிடி அளவு எடுத்து இந்த சிறுபருப்பு, பூண்டு எல்லாமே சேர்த்து நீங்க இத கடையல் மாதிரி சாப்பிடலாம். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சர்க்கரை நோயாளிகள் என்ன உணவுகள் எடுக்கலாம்? ஸோ இதில் தான் நிறைய பேருக்கு டவுட். டாக்டர் எந்த மாதிரியான ஃபுட் நான் எடுக்கிறது? எனக்கு ஒரு டயட் சார்ட் கொடுங்க. இந்த கீரையில் இது சாப்பிடலாமா? காய்கறிகளில் இதை சாப்பிடலாமா? இந்த கஞ்சிலாம் இதை நான் எடுத்துக்கலாமா? எந்த மாதிரி மில்லட்ஸ் நம்ம சேர்க்கலாம்? நிறைய டவுட் இருக்குங்க. உணவை பொறுத்த வரைக்கும் நம்ம சரியான முறையில் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உடல்ல நமக்கு எந்த நோயுமே வராது. அப்படி இந்த கீரை வகைகளில் முக்கியமான கீரை வகைகள். ஏன்னா கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் கேட்டீங்க. சர்க்கரை தொடர்பான ஏதாவது ஒரு பதிவு நான் போடுறேன் அப்படின்னா, சுகர் பேஷண்ட்ஸ் டாக்டர் எனக்கு இவ்ளோ நாளா எனக்கு சுகர் இருக்கு. இன்சுலின் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறேன். இதுக்கு உணவு என்ன சாப்பிடலாம்? இல்ல கீரை சொல்லுங்களேன். எனக்கு கீரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தார். கீரைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் டாக்டர். அதுவும் சுகர் லெவலை குறைக்கிற மாதிரியான கீரை வகைகள் ஏதாவது இருந்தா எனக்கு சொல்லுங்க அப்படின்னு. ஸோ முக்கியமான கீரை வகைகளை பத்தி இந்த பதிவுல பார்க்கலாம். ஸோ பதிவை முழுசா கவனமா பாருங்க. இந்த நீரிழிவு நோயை பொறுத்த வரைக்கும் சித்தர்கள் சொல்லியிருக்கிற விஷயங்கள் நிறைய இருக்குங்க. இதுல வாதம், பித்தம், கபம் 3 தோடங்களையும் அடிப்படையாக வச்சு சர்க்கரை நோயை வகைப்படுத்தி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வாத நோயால் வந்த சர்க்கரை நோய்க்கு நமக்கு எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கலாம் இல்லைங்களா? அப்போ இதுல கீரைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது விட்டமின்ஸ் நிறைய நிறைஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள். இந்த விட்டமின்ஸ் நிறைய நிறைஞ்சிருக்கக்கூடியது. இன்னைக்கு எல்லாருமே ஒரு ஒரு டேப்லெட் சப்ளிமெண்ட்ஸ்க்கு முழுங்கிட்டு இருக்கோம். கால்சியம்க்கு ஒன்று, ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் ஒன்றுங்க, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸுங்க, இதுக்கு ஒன்று நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். மல்டி விட்டமின் டேப்லெட்டுங்க, தைராய்டுக்கு ஒரு டேப்லெட்டுங்க, எவ்வளோ மாத்திரைகள் நீங்கள் எடுப்பீங்க? இது எல்லாமே ஈஸியாக இயற்கையான முறையில் உங்களுக்கு கீரைகளில் கிடைக்குது. அப்படி இந்த சுகர் லெவல், இப்போ சுகர் லெவல் வந்து HbA1c எனக்கு 10க்கு மேலே இருக்குது டாக்டர், 9 வரைக்குமே வந்துருச்சு. இதை எப்படி நான் ஈஸியாக குறைக்கலாம்? சுகர் லெவலை குறைக்கிறதுக்கான வழிமுறைகளில் கீரைகள் எப்படி நமக்கு பயன் தரும்? முக்கியமாக சுகர் இருக்கிற நிறைய பேருக்கு கால் பாதத்தில் ஒரு எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்குங்க. மதமதப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்கிற கண்டிஷன். இதற்கு முக்கியமான ஒரு கீரை வகை அப்படின்னு பார்த்தோம்னா நம்பர் 1 தவசி கீரை. நிறைய பேர் வீடுகளில் இந்த கீரை இருக்கும். உங்கள் கண்ணு முன்னாடியே இந்த கீரை இருக்கும். ஆனால் இதுதான் தவசி கீரைன்றது உங்களுக்கு தெரியாது. ஷார்ட்டாக சொல்லணும்னா மல்டி விட்டமின் கீரைன்னு இதுக்கு பேருங்க. அப்போ அத்தனை விட்டமின்ஸுமே இதில் இருக்குது. பேர்லேயே இருக்குது பாருங்க, மல்டி விட்டமின் கீரை. நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்க, தவசி கீரை இல்லை மல்டி விட்டமின் கீரைன்னு போட்டிங்கனாவே வந்துடும். ஸோ அவ்வளவு சத்துக்கள். பேர் ஏன் இப்படி வந்தது? எல்லா விட்டமின்ஸும் இதில் நிறைஞ்சிருக்கே. நிறைய பேர் வீடுகளில் கார்டனிங் பண்ணுறவங்களுக்கு கேட்டாவே தெரியும். இது வந்து சின்ன சின்னதாக அந்த இலைகளுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த பூக்கள் அழகுக்காக வச்சுருக்கோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஏதோ ஒரு செடிங்க அப்படின்னு நினைப்போம். கிடையாது. நிறைய பேர் வீடுகளில் இருக்கும். இருந்தால் நீங்கள் வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்லேயும் வளர்த்துக்கோங்க. இந்த கீரை ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஒரு 2, 3 கைப்பிடி அளவு எடுத்து இந்த சிறுபருப்பு, பூண்டு எல்லாமே சேர்த்து நீங்கள் இதை கடையல் மாதிரி சாப்பிடலாம். சுகர் இருக்கிறவங்களுக்கு அந்த சுகரே காணாமல் போகும். மூட்டு வலி இருக்கா, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கா, விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்கா, எல்லாத்தையுமே நிவர்த்தி செய்யக்கூடியது இந்த தவசிக்கீரை.
சரிங்க. அடுத்து 2வது முக்கியமான கீரை என்ன டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெந்தயக்கீரை. அதானே பார்த்தோம். நான் தான் டெய்லி வெந்தயமே சாப்பிட்றேனே, வெந்தயக்கீரை சுகரை குறைக்காம இருக்குமா? அதுவும் பித்தம் அதிகரித்து வந்த சர்க்கரை நோய்க்கு உங்களுக்கு வெந்தயக்கீரை ரொம்ப முக்கியமானதுங்க. தவறாம வெந்தயக்கீரை சாப்பிடுங்க. எங்கங்க வெந்தயக்கீரை போய்லாம் என்னால் கலெக்ட் பண்ண முடியல. ரொம்ப சிம்பிள். உங்க வீட்டில் மாடியிலே ஒரு ட்ரேல கொஞ்சம் மணல் கொட்டி அதில் வெந்தயத்தை தூவி விட்டுருங்க. ஒரு வாரத்தில் உங்களுக்கு வெந்தயக்கீரை ரெடியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி திரும்ப அதை எடுத்துட்டு திரும்பவும் வெந்தயத்தை தூவி தூவி விட்டுருங்களேன். வாரத்துக்கு 2-3 முறை உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வெந்தயக்கீரை கிடைக்குங்க. அப்புறம் என்னங்க, ஒரு 2-3 கைப்பிடி அளவு வெந்தயக்கீரை கொண்டு வந்து சூப் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். சிறுபருப்பு சேர்த்து கூட்டு மாதிரி சாப்பிடலாம். இது சாப்பிட்றதுனால ரிச் ஃபைபர், சரிங்களா? இது வந்து ரிச் ஃபைபர் இருக்கிறதுனால கான்ஸ்டிபேஷன் இருக்காது. சுகர் இருக்கிற நிறைய பேருக்கு நமக்கு ரத்த ஓட்டத்தில் பாதிப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். பிபி இன்க்ரீஸ்டாக இருக்கும். சுகர் வந்த உடனே அது கூடவே இலவச இணைப்பாக நமக்கு பிளட் ப்ரெஷரும் வந்துடுது. அப்போ பிளட் ப்ரெஷர் உங்களுக்கு குறையணும்னா இந்த வெந்தய கீரையை நம்ம பயன்படுத்தலாம். ரெகுலராக வாரத்துக்கு 2-3 நாட்கள் தவறாமல் வெந்தய கீரை எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு அல்சர் ரொம்ப சிவியராக இருக்குது டாக்டர், இந்த சுகர் வந்ததுலேருந்து எனக்கு அல்சர் பிரச்சனையும் வந்துருச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. வெந்தயக்கீரையை எடுங்க, நல்லா வாஷ் பண்ணுங்கள், மிக்சியில் போட்டு இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா அரைச்சி வடிகட்டி குடிச்சிருங்க. ரொம்ப சிம்பிளுங்க. காலையிலே இதை ஒரு வாரத்துக்கு குடிச்சிட்டு வாங்க. சுகர் லெவல் குறையிறது மட்டும் கிடையாது, ரொம்ப நாளாக இருந்த அல்சர் பிரச்சனையும் உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ தொடர்ந்து வெந்தயக்கீரையை பயன்படுத்துங்க. அடுத்து 3வது முக்கியமான கீரை என்னன்னா மணத்தக்காளி கீரை. லைட்டாக ஒரு சிறு கசப்பு இதில் இருக்கும், சரிங்களா? இந்த மணத்தக்காளி கீரையோட பண்பே இதுதான். நல்ல ஒரு சிறு கசப்பு இதில் தெரியுங்க. இந்த கீரையை நம்ம சூப் மாதிரியும் குடிக்கலாம், இல்லை கடையலாக செய்யலாம். பொரியல் செய்து நல்லா சின்ன வெங்காயம், பூண்டு, சீரகம் எல்லாமே சேர்த்து நீங்கள் பொரியல் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ டைஜஷனுக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த மணத்தக்காளி கீரையை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வாங்களேன். உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த மணத்தக்காளி கீரை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. தவறாமல் இந்த 3 கீரையும் சர்க்கரை நோய் இருக்கிறவங்க தாராளமாக பயன்படுத்தலாம். இதுலையுமே முக்கியமாக இந்த மணத்தக்காளி கீரையை எனக்கு கீரையாக கிடைக்கல டாக்டர், என்ன செய்யலாம் அப்படின்னா, இது கிடைக்கக்கூடிய காலத்தில் நல்ல நிழலில் உலர்த்தி இதை பொடி செய்து வச்சுக்கோங்க. பொடி செய்து வச்சுட்டு தினம்தோறும் 1 டீஸ்பூன் அளவுக்கு இதை தண்ணீரில் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு நம்ம இதை கஷாயம் மாதிரியும் குடிச்சிட்டு வரலாம். அவ்வளவு சத்துக்கள் இதில் இருக்குது. இதில் முக்கியமாக பார்த்தோம்னா டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்கிற ஒரு கண்டிஷன், கண் நரம்புகள் பாதிக்கப்படுறது, கண் பார்வை குறைபாடு, நிறைய பேர் இதில் வந்து சித்த மருத்துவத்தில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த சுகர்னால எனக்கு கண் பார்வை குறையுது, டயபெட்டிக் ரெட்டினோபதி இருக்குது டாக்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த கீரைகள் ரொம்ப அவசியமான ஒன்று. இதை தாண்டியும் நீங்கள் முருங்கைக்கீரை பயன்படுத்தலாம். அவ்வளோ சத்துக்கள், சுகர் லெவலை நல்லாவே குறைக்கும். முருங்கைக்கீரை அவ்வளவு சக்தி வாய்ந்தது. இதுவும் நீங்கள் எடுத்துக்கலாம். பசலைக்கீரையும் சுகர் லெவலை நல்லாவே குறைக்குங்க. இதில் முக்கியமாக சுகர் வந்ததுக்கப்புறம் எனக்கு எரெக்ஷன் ப்ராப்ளம் வந்துருச்சு, பெரும்பாலும் ஆண்கள் சொல்கிற ஒரு விஷயம். சுகர் வந்ததுக்கு பிறகு எனக்கு இந்த எரெக்ஷன் ப்ராப்ளம் வந்துருச்சு டாக்டர் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதற்குமே முருங்கைக்கீரை, பசலைக்கீரை, வெந்தயக்கீரை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக சுகர் லெவல் குறையணும். ஸோ நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறது என்னென்னா, இந்த எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு ட்ரீட்மெண்ட்டுக்கு வரீங்கன்னா எனக்கு சுகருக்கு மெடிசன் வேணாம் டாக்டர், எரெக்ஷன் ப்ராப்ளம்க்கு மட்டும் கொடுங்க. எப்படிங்க, எரெக்ஷன் ப்ராப்ளம் வந்ததே உங்களுக்கு சுகர்னால தான். அப்போ சுகர் லெவல் குறைஞ்சாதானே இந்த ப்ராப்ளம் சரியாகும், சரிங்களா? ஸோ எந்த ஒரு நோயுமே அதனுடைய ரூட் காஸ், ஸோ வேர்ல இருந்து அந்த நோயை முற்றிலுமாக குணப்படுத்தக்கூடிய ஒரு முறை தான் சித்த மருத்துவம், இல்லைங்களா? அப்போது சுகர் லெவலை நம்ம கண்ட்ரோல் பண்ண தான் நமக்கு என்ன ஆகும்னா இந்த எரெக்ஷன் ப்ராப்ளம் சரியாக ஆரம்பிக்கும். இதுவே பெண்களுக்கும் பார்த்திங்கன்னா அதிகமான உடல் சோர்வு, கை கால் வலி இருக்கிறது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கும் சுகர் வந்ததுக்கப்புறம். ஸோ அதற்குமே இந்த கீரை வகைகள் தினம்தோறும் தவறாமல் கீரை வகைகளை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அந்த கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்கிற மலச்சிக்கல் இது இல்லாமல் இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு கால்கள் ரொம்ப அவசியமாக நம்ம கவனிக்கணும். ஸோ அந்த நம்னஸ் இருந்துச்சுன்னா, கால்களில் புண்கள் இருந்துச்சுனாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், வெந்தயக்கீரையை எடுத்துக்கலாம். வெந்தயக்கீரையை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி இதனோட ஆவாரம் பூ இருக்குது பார்த்தீங்களா, ஆவாரம் பூவும் இதனோட சேர்த்து நல்லா அரைக்கணும். வெந்தயக்கீரையும் ஆவாரம் பூவும் இதனோட சேர்த்து அரைச்சி கால்களில்
சின்ன சின்னதாக புண்கள் இருக்குது, இல்லை புண்கள் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த கீரையை கால் பாதம் முழுவதும் நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். நல்லா அப்ளை பண்ணிட்டு இந்த ஆவாரம் பூவும் வெந்தயக்கீரையும் நல்லா அரைச்சி கால் பாதத்தில் அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போது கால் பாத எரிச்சல், அந்த மதமதப்பு இருக்கிறது, சின்னதாக புண்கள் வர மாதிரி இருக்குது டாக்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு மறைய ஆரம்பிக்கும். ஸோ கீரைகள் அப்படின்னு சொல்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் முக்கியமாக சர்க்கரை நோய் இருக்கிறவங்க இந்த 3 கீரைகளும் தவறாமல் பயன்படுத்துங்க. இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.